என்னோட பேஷன், லைஃப், என்னோட கெரியர், ஸ்டடி இந்த மாரி எந்த விஷயத்துலயும் என்னால சக்சஸ் பண்ண முடியல. ஆனா, என் கூடவே இருக்கிற மத்தவங்களால அது முடியுது. இந்த மாதிரி ஃபீல் பண்ற பெர்சனா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க முடியாது, நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் முடியும், நடக்கும்னு சக்சஸ் பண்ணி காமிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்துல. அதுக்காக அவங்க ஃபாலோ பண்றது சின்ன ட்ரிக் தான். அதுதான் கன்சிஸ்டன்சி. ஆனா, அந்த கன்சிஸ்டன்சிய ஃபாலோ பண்ண உங்களால முடியல. அது ஏன்னு தெரியுமா? அதுக்கான ரீசன தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 லேக் ஆஃப் கிளாரிட்டி. ஒரு விஷயத்த பத்தி தெளிவான புரிதல் இல்லாம இருக்கிறது. உங்க லைஃப்ல நீங்க பார்த்த நபர் இல்லனா நீங்களாவே கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் படிப்பு தான் முக்கியம்னு தன்னோட பேஷனை ஒதுக்கி வச்சுட்டு படிப்பாங்க. படிப்பில் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற சூழ்நிலை வந்தால் படிப்பை கவனிக்காமல் தன்னோட பேஷனை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட ஸ்டடி இந்த மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. தனக்கு என்ன தேவைன்னு ஒரு நிலையான மனநிலை அவங்கக்கிட்ட இருக்காது. தெளிவில்லாத மனநிலை திசை எறியாத கப்பல் மாதிரி. அது எதை நோக்கி பயணிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. பாயிண்ட் நம்பர் 2 டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நமக்கான நேரமாக நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு வேலையை நம்மளால் முடிக்க முடியலன்னா நேரம் பத்தலைன்னு ஈஸியாக சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கான முழுமையான நேரத்தை ஒதுக்கி தான் நாம் அந்த வேலையை முடிக்கிறோமான்னு கேட்டால் நிறைய பேரோட பதில் இல்லைங்கிறது தான். அதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள். கேம் விளையாடுறது, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, டிவி இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் லைஃப்பில் வரும்போது அதை அவாய்ட் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதனால் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ மொபைலில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு புக் படிக்கிறீங்க, இல்லை அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆப்ஸில் இருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பைட்டாக இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு வீடியோட நிறுத்துவீங்களான்னு கேட்டால் இல்லை. நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுனால தான் உங்கள் லைஃப்பில் இன்னும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3 பெர்ஃபெக்ஷனிசம். எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்டிருப்போம். ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? அதிகமாக ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறோன்னா அதில் நமக்கு ஏமாற்றமும் தோல்வியும் தான் கிடைக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன தான் சொல்லுவேன். எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். வீடியோஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஒன் டே ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமாவும் அந்த ஸ்கிரிப்டில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் என்னோட பதில். இதனால் என்னோடய லைஃப்பில் நான் நிறைய விஷயம் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளவு பேர் என்ன மாதிரியே இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 4 நோ சிஸ்டம் ஆர் ரொட்டீன். ரொட்டீனை ஃபாலோ பண்ணாமல் இருக்க டைம் இல்லை, கிளாரிட்டி இல்லை, லேசினஸ் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தாலும் நான் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் சொல்லுவேன். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுக்கு பிளான் போடுவாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காலையில் லேட்டாக எழுந்திருப்பாங்க. இல்லைனா வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு ரொட்டீனை ஃபாலோ பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த சின்ன விஷயத்த பண்ணாமல் விடுறதுனால நமக்கு என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய பேர்கிட்ட இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா தங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஆர் ரொட்டீன் இல்லாதவங்க எப்பவுமே பிஸியாக இருக்காங்க. கேட்கும்போதே வேடிக்கையாக இருக்குல்ல. நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது உங்கள் லைஃப் ஒரு கூட நகராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிளான் இல்லாமல் ஒரு டேவை தொடங்குறீங்கன்னா அன்னைக்கு நாள் ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷன், லேசினஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு நாள் மட்டும் இல்லை, ஹோல் லைஃப்பும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5 ஓவர் பிளானிங் அண்ட் அண்டர் டூயிங். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், நமக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதனால் நமக்கு என்ன ப்ராஃபிட், இப்படி டு Z பிளான் பண்ணுவாங்க. ஆனால் பிளான் பண்ண மாதிரி செயல்படுத்துனாங்களான்னு கேட்டால் இல்லை. அதில் ஒரு 20லேருந்து 30% தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு சக்ஸஸும் கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவாங்க. நம்ம எல்லாரும் இப்படி ஒரு பர்சனை வாழ்க்கையில் ஒரு முறையாவது சந்திச்சிருப்போம். இல்லைனா நம்ம லைஃப்பில் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு ஜிம் போகணுன்னு ஆசை. அவங்களும் அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பாங்க. ஜிம்மோட ஃபீஸ் எவ்வளோ, எந்த டைமுக்கு போகணும், என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், இப்படி எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஜிம்முக்கு போக மாட்டாங்க. கேட்டால் நிறைய ரீசன்ஸ் சொல்லுவாங்க.
ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி திட்டம் ரொம்பவே முக்கியம் தான். ஆனா, அத செயல்படுத்தும்போது தான் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள மாத்திக்கிறதுலருந்து வாழ்க்கையே தொடங்குங்க. நான் சொன்ன இந்த 5 மிஸ்டேக்க தான் உங்க லைஃப்ல நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. டெய்லியும் நான் கன்சிஸ்டன்ஸியா இருப்பேன் அப்படின்னு. யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. உங்கள மாரியே கன்சிஸ்டன்ஸிய ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.